गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், சித்திர மாதம், கிருஷ்ணபக்ஷம், சதுர்தசி திதி. நாளைக்கு அமாவாசை. இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம். நல்ல உஷத்தியான அமிர்த யோகம், சித்த யோகம். இப்பேற்பட்ட இந்த வசத்தியான மங்களமான நாளில் இன்றைய தினம் ஸ்ரீமன் நாராயணியத்தில் 14வது தசகத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் 13வது தசகத்தில் பட்டத்திரி பகவான் யஜ்ஞ வராமூர்த்தியாக அவதாரம் பண்ணி அவருடைய ரூபமே யஜ்ஞந்தான்ட்டு ஒவ்வொரு பாகமும் அவருடைய உடம்பில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவங்களும் யஜ்ஞத்துக்கு உபயோகம் பண்ணக்கூடிய உபகரணங்கள்ங்கிறதா சொல்லி அழகாக யஜ்ஞ வராகமூர்த்தியினுடைய அவதாரத்தை எடுத்து சொன்னாள்.
அதன் பிறகு இந்த 14வது அத்தியாயத்தில் கபிலாவதாரத்தை சொல்வதற்காக ஆரம்பிக்கிறாள். புராணத்தினுடைய லட்சணம் என்னன்னா 10 லட்சணங்கள் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சர்க்கம் விசர்க்கம் இப்படியெல்லாம் சொல்லுவாள். சர்க்கம்னா கிரியேஷன், ப்ரைமரி கிரியேஷன், செகண்டரி கிரியேஷன், இதெல்லாம் சொல்கிறது புராணத்தினுடைய லட்சணம். அதில் ஒன்றாவது ஒரு ஐட்டம் என்னென்னா மன்வந்தர சரித்திரம், மனுக்களுடைய சரித்திரம் சொல்லணும்னு இருக்குது. அதனால் பட்டத்திரி ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாராம்சத்தை எடுத்து இந்த நாராயணியமாக சொன்னதுனால ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்ட மாதிரியே இங்கே சர்க்கம் பகவான் மகாபிரளயத்தும் போது எப்படி பிரம்மாவை உண்டாக்கி பிரம்மா மூலமாக உலகத்தை சிருஷ்டி பண்ணணுங்கிறதாக அவருக்கு அதுக்குள்ளான ஞானத்தை அறிவை அவருக்கு சொன்னார். வேதத்தை அவருக்கு அனுகிரகம் பண்ணாள். அதனால் இந்த தசகத்தில் இந்த சர்க்கம்ங்கிறதான கிரியேஷன் அதை சொல்லுவதற்காக பிரம்மா முதல் பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூன்னு பேர். அந்த ஸ்வயம்புவனுடைய புத்திரனுக்கு ஸ்வயம்புவ மனுன்னு பேர். அவள் மனுக்களை படைத்தாள். அந்த மனுக்கள் பிரஜாபதிகள் எல்லாரையும் படைத்தாள் பிரம்மா தன்னுடைய உடம்புலேருந்து ஒவ்வொரு அங்கமாக. அதனால் இவருக்கு ஸ்வயம்புவ மனுன்னு ஒரு மனுவை படைத்தாள். அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கும் இன்னொன்று சதரூபேங்கிறதாக ஒரு ஸ்திரீ, அவளையும் படைச்சு இவா 2 பேருக்கும் விவாகம் பண்ணி வச்சு ஸ்வயம்புவ மனு சதரூபே இவா 2 பேருக்கும் நீங்கள் பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணுங்கிறதாக ஆர்டர் போட்டுவிட்டு அனுகிரகம் பண்ணாள் பிரம்மா. அப்பொழுது இவா 2 பேருக்கும் 5 குழந்தைகள் பிறந்தாள். பிரியவிரதன் உத்தானபாதன்னு 2 ஆண் குழந்தைகள், ஆகூதி பிரசூதி தேவஹூத்தின்னு 3 பொன் குழந்தைகள். அதில் இந்த தேவஹூத்தியினுடைய சரித்திரம், தேவஹூதிக்கு கர்தம பிரஜாபதின்னு ஒரு பிரஜாபதி, ஒரு முனிவர், அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மகாராஜாவான ஸ்வயம்பூமனும் தோணுது. இதை பாகவதத்தில் நம்ம யாரெல்லாம் பாகவதத்தை அத்தியனம் பண்ணுறாளோ அதை நம்மெல்லாம் கேட்டோம். இந்த கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் பிறக்க போகிறவர் தான் பகவானே நேர பிறக்க போகிறாள். பல பெண்கள் பிறந்ததுக்கு பிறகு கபிலராக சுவாமி பிறந்து அம்மாவுக்கு உபதேசம் பண்ண போகிறார். அந்த சரித்திரத்தினா வாய்கொள்ளாமல் வர்ணிக்கிறார். தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாள் பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணுங்கிறதுக்காக. அந்த வைபவத்தை இந்த தசகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். அதை இன்றைக்கி பார்ப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே சதுர்தசம் தசகம் கபிலோபாக்கியானம். समनुस्मृत तावकाङ्घ्रियुग्मः समनुपङ्कज सम्भवाङ्गजन्मा निजमन्तरम् अन्तरायहीनं चरितं ते कथयन् सुखं निनाय. समनुस्मृत, समनुस्मृतना सम्यक् अनुस्मृतன்னு அர்த்தம். நன்றாக தியானம் செய்யறதுக்கு உகர்ந்தன்னு அர்த்தம். சமனுஸ்மிருத தாவக அங்கிரியுக்மா, தாவக்கன்னா உங்களுடையன்னு அர்த்தம், அங்கிரினாக்க கால்கள்னு அர்த்தம், யுக்மம்னா 2. தவ தவ சமனுஸ்மிருத நன்றாக தியானிக்கப்பட வேண்டிய, தாவக உங்களுடைய, அங்கிரியுக்மா பாத கமலங்கள் இருக்கே, 2 கால்கள் இருக்கே, அது 2 சரணங்கள். அப்பேற்பட்ட நீங்கள் இருக்கேளே, அது அப்பேற்பட்ட நீங்கள் யார்? சமனுஹு, நீங்கள் என்ன பண்ணேள்? சமனுஸ்மிருத தாவகாங்கிரியுக்மா, நல்ல எல்லாராலையும் தியானிக்கிறதுக்கு தகுந்த பாதங்களை படைச்ச நீங்கள் இருக்கேளே. அதாவது நாராயணன் சொல்கிறார் குருவாயூரப்பனை பார்த்து, நீங்கள் சமனுஹு பங்கஜ சம்பவாங்க ஜன்மா. பங்கஜ சம்பவ, பங்கஜ சம்பவன் யார்? தாமரப்பூவில் தோன்றினவர் பிரம்மா. ஏன்னா பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து தோன்றினவர் பிரம்மா. அதனால் பங்கஜ சம்பவர்னு பேர். அவருடைய அங்கம், அவருடைய உடம்புலேருந்து தோன்றினவர் இந்த ஸ்வயம்புவ மனு. அதனால் மனுஹு, சஹா மனுஹு, அந்த மனுவான ஸ்வயம்புவ மனு இருக்காரே, அவர் பிரம்மாவனுடைய
அங்கத்திலேருந்து தோணினவர் அப்படின்னு சொல்கிறாள். சமனுஸ்மிருத தாவகாங்கிரி யுக்மா சமனு பங்கஜ சம்பவாங்கஜன்மா நிஜம் அந்தரம் அந்தராயஹீனம் சரிதந்தே கதையன் சுகம் நினாய. சுகம் நினாய அந்தராயஹீனம்னா துளி கூட ரெஸ்ட் எடுத்துக்காமன்னு அர்த்தம். துளி கூட ரெஸ்ட் எடுத்துக்காம, துளி கூட இடைவெளி இல்லாமல் எப்பொழுதும் சதா காலம்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணாள்? நிஜமந்தரம். நிஜமந்தரம்னா தன்னுடைய மன்வந்தரத்துலேன்னு அர்த்தம். அதாவது மனு எத்தனை நாளைக்கு அரசாள்றாலோ அந்த காலத்துக்கு பேர் மன்வந்தரம்னு பேர். அப்போ நிஜமந்தரம்னா தன்னுடைய மன்வந்தரத்தின் பொழுது அந்தராயஹீனம் துளி கூட, அந்தரம்னா இடைவெளின்னு அர்த்தம், ஹீனம்னா இல்லைன்னு அர்த்தம். இது சம்ஸ்கார ஹீனகானா என்ன அர்த்தம்? அவனுக்கு சம்ஸ்காரம் இல்லாதவன் அர்த்தம். அப்போ அந்தராய ஹீனம்னா என்ன? அந்தரம்னா இடைவெளி, துளி கூட இடைவெளியே இல்லாமல்னா என்ன? எப்பொழுதும்னு அர்த்தம். நிஜமந்தரம் தன்னுடைய மன்வந்தரத்தின் பொழுது அந்தராய ஹீனம் துளி கூட இடைவெளி இல்லாமல் சதா சர்வதா சரித்தம் தே கதையன்னு சுகம் நினாய. உங்களுடைய சரித்திரத்தை உங்களை எப்போ பார்த்தாலும் நினச்சிண்டு உங்களையே ஸ்தோத்திரம் பண்ணிண்டு தன்னுடைய காலத்தை கழிச்சுட்டு இருந்தாராமே, ரொம்ப நாள் உங்களை ஆராதிச்சாராமேன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவை படைத்தாள், பிரம்மா சுவாயம்புவ மனுவை படித்தாள். அந்த சுவாயம்புவ மனு துளி கூட இடைவெளி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பகவானை சிந்தனை பண்ணி பகவானதை ஆராதிச்சார்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். சமனுஸ்மிருத தாவகாங்கிரி யுக்மா சமனு பங்கஜ சம்பவாங்கஜன்மா நிஜம் அந்தரம் அந்தராயஹீனம் சரிதந்தே கதையன்னு சுகம் நினாய. அடுத்த ஸ்லோகத்தில் அந்த கர்தம பிரஜாபதியை போய் சொல்கிறாள். அந்த கர்தமன்கிறதான பிரஜாபதியும் அந்த பிரம்மா தான் உண்டாக்கினாள், தோற்றுவிச்சார். அவர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி தபஸ் பண்ணாராம். அதை சொல்கிறாள். சமயே கழு தத்ர கர்தமாக்கியா துருவிணச்சாய பவத்ததீயவாச்சா திருதசர்கரசோ நிசர்கரம்யம் பகவன் ஸ்துவாமயுதம் சமாசிஷேவே. ஹே பகவன்னு குருவாயூரப்பனை பார்த்து கூப்பிடுறாள் பட்டதிரி. ஹே பகவன்னு சமயே கழு தத்ர கர்தமாக்கியா. கர்தமாக்கியானா கர்தமர் என்பதான ஒருவர்னு அர்த்தம், ஒரு ரிஷி. கர்தமர்ங்கிறதான ஒரு பிரஜாபதி. அவரை யார் சிருஷ்டிச்சாள்? பிரம்மா சிருஷ்டிச்சாள். துருவிணச்சாய பவஹா. அவர் எங்கேருந்து சாயே சாயேன நிழல். துருகிணச்சாய பவஹா. துருகிணச்சாயா துருகிணானா பிரம்மா. பிரம்மானுடைய நிழலேந்து தோன்றாராம் இந்த கர்தமருங்கிறத பிரஜாபதி. அவரை பிரம்மா தோற்றுவிச்சார். அதனால் அந்த சமயத்தில் தத்திர சமயேனா அந்த சமயத்துலேன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆச்சு? ததீயவாச்சா. ததீயவாச்சானா பகவான் அந்த பிரம்மாவனுடைய ஆக்ஞைப்படிக்கு பிரம்மா என்ன பண்ணார்? கர்தமரை தன்னுடைய நிழலேந்து கர்தம பிரஜாபதியை தோற்றுவிச்சு அவர்கிட்ட சொன்னார், நீ உன்னுடைய டியூட்டி என்னென்னா பிரஜைகள்னால் சிருஷ்டி பண்ணணும்ப்பா. திருத சர்க்கரசோ நிசர்கரம்யம். திருத சர்க்கரசா, நல்லா சிருஷ்டி பண்ணணும், நிறையா பிரஜைகள் சிருஷ்டி எல்லாம் ஏற்படணுங்கிறதான ஆசையோடு கூட திருத சர்க்கரசா நிசர்கரம்யம். நிசர்கரம்யம்னா இயற்கையாகவே ரம்யமாக இருக்கப்பட்டவர்னு அர்த்தம். யார் இயற்கையாகவே ரம்யமாக இருக்கப்பட்டவர்? பகவான் தான். அந்த பகவான் இயற்கையாகவே இருக்கப்பட்ட பகவான் இருக்காரே, அவருக்கு ஜோடனெல்லாம் பண்ண வேண்டாம், அவருக்கு அலங்காரம் தான் பண்ண வேண்டாம். அலங்காரங்கள் பண்ணுறதுனால அலங்காரங்கள் தான் சோபிக்கும் பகவான் மேலே போட்டதுனால. ஆனால் பகவானுக்கு ஒருவித அலங்காரம் இல்லாமலே அவர் இயற்கையாகவே அழகு படைத்தவர். அதனால் நிசர்கரம்யங்கிறாள். உனக்கு இயற்கையாகவே அழகு உண்டு உனக்கு குருவாயிரப்பா. அப்பேற்பட்ட உங்களே அயுதம் சமா. அயுதம் சமானா 10,000 வருஷம்னு அர்த்தம். சுஷேவே
சேவிச்சாளாமே. அயுதம் சமாஸ்தி சேவே, 10000 வருஷம் உங்களை தபஸ் பண்ணி ஆராதிச்சாளாமே அந்த கர்தமன்கிறவர் நாள். சமயே கழு தத்ர கர்தமாக்கியோ துருகிணச்சாய பவ ததீயவாச்சா திருதசர்கரசோ நிசர்கரம்யம் பகவன் ஸ்வாம் அயுதம் சமாசிஷேவே. அடுத்த ஸ்லோகத்தில் 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், கர்தம பிரஜாபதி தபஸ் இருந்தவருக்கு பகவான் நேர தரிசனம் பண்ணி வச்ச வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். கருடோபரி காலமேகம்ரம் விலசத்கேலி சரோஜபாணி பத்மம் ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம் வபுராவிஷ்குருஷே ஸ்ம கர்தமாய. ஹே விபோன்னு கூப்பிட்டாள். ஹே குருவாயூரப்பா, ஹே விபோ பிரபுவே அப்படின்னு கூப்பிட்டாள். கருடோபரி, உபரி உபரின்னா மேலேன்னு அர்த்தம், ஊப்பர்னு சொல்கிறது ஹிந்தியில். கருடோபரி, கருடன் மேலே உட்கார்ந்துட்டு நீங்கள் வந்தேள், எப்படி பிரகாஷேள். காலமேக கம்ரம் விலசத்து, விலசத்துன்னா பிரகாஷிச்சேல்னு அர்த்தம். காலமேக கம்ரம், நல்ல கருமேகம் மாதிரி கனகரேன்னு உடம்பு பிரகாஷேள், பளபளன்னு கனகரேன்னு இருக்குது. அப்பேற்பட்ட நீலமேக சியாமலன் நீங்கள். பிரகாஷிச்சேள், விலசத்துன்னா பிரகாஷிச்சேல்னு அர்த்தம். கருடோபரி காலமேக கம்ரம் விலசத் கேலி சரோஜ பாணி பத்மம். கேலினா விளையாடுறதுன்னு அர்த்தம். என்ன கேலி, கேலி கேலி பண்ணுறேன்னு சொல்கிறது இல்லையா, கேலி விளையாட்டுக்காகன்னு அர்த்தம். சரோஜ பாணி பத்மம், கையில் பகவான் என்ன வச்சுட்டுருக்காள், சரோஜம் தாமரைப்பூ வச்சுட்டுருக்காள். சரோஜம்னா தாமரைப்பூ, பாணி பத்மம் கையில் வச்சுட்டுருக்காளாம். எதுக்காக வச்சுட்டுருக்காள்? சரோஜம்னா சிவந்த கலர்னு அர்த்தம், பத்மம்னா தாமரைப்பூ. சரோஜ பாணி பத்மம், சிவந்த தாமரைப்பூவாம். இந்த சிவந்த தாமரைப்பூவை கையில் வச்சுட்டுருக்காரு விளையாட்டுக்காக. இப்போ இந்த ராயல் வெட்டிங்கில் பார்க்குறோம், எல்லாரும் கையில் ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கின்னு வரா. என்ன அவளுக்கு எதானா அதில் மணி பர்ஸு எதானா வச்சுக்கணுமா? ஒன்றும் கிடையாது. வரவாள்னா பெரிய பணக்காரா, ஷாவர் கிஃபர் இருக்கும், அதனால் கார் சாவி கூட வச்சுக்க வேண்டான்னு. எதுக்காக பின்ன கையில் ஒரு எல்லோரும் விதவிதமான ஹேண்ட்பேக்கை தூக்கின்னு வரா? ஏன்னா அது ஒரு ஸ்டைல், அது விளையாட்டுக்காக வச்சுக்கிற ஹேண்ட்பேக், அதில் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி சுவாமி கையில் சரோஜபாணி பத்மம் கேலி ஒரு விளையாட்டுக்காக வச்சுக்க, அது ஒரு ஸ்டைல். அந்த காலத்தில் பார்த்தா எல்லா தேவிகள் கையிலையும் ஒரு தாமரைப்பூ இருக்கும். அது மாதிரி அது கிரீடா பத்மம், விளையாடுறதுக்காக வச்சுக்கிறது. இப்படி சுற்றிகிட்டே இருப்பா அதை வச்சுட்டு. அப்படி பகவான் கையில் பத்மம் இருக்காம், சிவந்த கலரில் ஒரு பத்மம் தாமரைப்பூ இருக்காம். விலசத் கேலி சரோஜ பாணி பத்மம் ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம். ஆனந்தம்னா அவனுடைய மூஞ்சின்னு அர்த்தம். ஏ குருவாயூரப்பா, உங்களுடைய முகம் எப்படி இருக்கு? ஹசித உல்லசித ஆனந்தம் நாள், உல்லசித ஆனந்தம் பிரகாசமாக இருக்கான் மூஞ்சி பார்க்குறதுக்கு. என்னத்தினால பிரகாசமாக இருக்குது? ஹசித்த, அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கேள் நீங்கள். முகத்தில் நல்ல பிரசன்ன வதனமாக இருக்குது உங்களோட மூஞ்சி, ஸ்மைல் பண்ணுறதுனால. அதனால் ஹசித உல்லசித ஆனந்தம் விபோத்வம், ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம் வபுராவிஷ்குருஷே ஸ்ம. வபு ஆவிஷ்குருஷே ஸ்ம. ஆவிஷ்குருஷேன்னு என்ன அர்த்தம்? அப்படி தரிசனம் கொடுத்தேள், உங்களுடைய உடம்ப அவருக்கு காமிச்சேள். யாருக்கு காமிச்சேள்? கர்தமாய, கர்தம பிரஜாபதிக்கு அவர் தபஸ் பண்ணத்தை மெச்சி, நீ 10000 வருஷம் தபஸ் பண்ணியேப்பா, இதோ நான் உனக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தரிசனத்தை பண்ணி வச்சாலாம் சுவாமி. அந்த வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கருடோபரி காலமேக கம்ரம் விலசத் கேலி சரோஜ பாணி பத்மம் ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம் வபுராவிஷ்குருஷே ஸ்ம கர்தமாய. அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். பகவான் மேலே தரிசனம் கொடுத்தோடனே கர்தம பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ணி ஆச்சரியமாக அனுகிரகம் பண்ணாலாம். என்ன அனுகிரகம் பண்ணாங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஸ்துவதே புலகாம் விருதாய தஸ்மை மனுபுத்ரீம் தயிதாம் நவாபி புத்ரீஹி கபிலம் ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத் ஸ்வகதிம் சாப்யனுகிருஹ்ய
நிர்கதோ பூஹு. பகவான் நேராக வந்து தரிசனம் கொடுத்தோடனே கர்தம பிரஜாபதி அவரை ஸ்தோத்திரம் பண்ணாள் பகவானை. அந்த ஸ்தோத்திரத்தினால பகவான் புலகாங்கிதம் அடைஞ்சுட்டாளாம். ஸ்துவத்தே புலகாம் விருத்தாய தஸ்மை. அவர் ஸ்தோத்திரத்தை கேட்டுவிட்டு புலகாங்கிதமாய் அந்த பகவான் என்ன பண்ணாள், தஸ்மை மனுபுத்ரீம் தைத்தாம் நவாபி புத்ரீஹி. சுவாயம்பு மனுடைய புத்திரியான தேவஹூதியே நீ மனைவியாக அடைவே என்பதாக அனுகிரகம் பண்ணாள். மனுபுத்ரீம் தைத்தாம், உன்னுடைய மனைவியாக அந்த மனுபுத்திரியான தேவஹூதி வந்து அமைய போகிறாள்ப்பா என்பதாக சொல்லிட்டு போனாள். சுவாமி அனுகிரகம் பண்ணாள். அதன் பிறகு உங்கள் 2 பேருக்கும், உனக்கும் தேவஹூதிக்கும் நவாபி புத்ரீஹி 9 பெண் குழந்தைகள் பிறக்க போகிறது. அதன் பிறகு என்ன பண்ண போகிறேன், ஸ்வமேவ நானே உங்களுக்கு சுத்தம் பிள்ளையாக பிறக்க போகிறேன். கபிலம் ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத்து. கபிலன்கிறதாக பேரோடு கூட நானே உங்கள் 2 பேருக்கும் குழந்தையா, ஆண் குழந்தையா வந்து பிறக்க போகிறேன். சுவாமி பிறந்து என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி பశ్చాத்து அதன் பிறகு ஸ்வகதிம் சாப்பியனுகிருக்கிய நிர்கதோ பூஹு, உனக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறேன். ஸ்வகதிம் மோட்சத்தை கொடுக்க போகிறேன் பிறகு என்று பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு போனாலாம். அனுகிரகம் பண்ணிட்டு நிர்கதோ பூஹு மறைஞ்சு போனாள் சுவாமி என்பதாக அந்த வைபவத்தை சொன்னாள். கர்தம பிரஜாபதிக்கு சுவாமி பண்ண அனுகிரகத்தை எடுத்து சொன்னாள். ஸ்துவத்தே புலகா விருத்தாய தஸ்மை மனுபுத்ரீம் தைதாம் நவாபி புத்ரீஹி கபிலஞ்ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத் ஸ்வகதிம் சாப்யனுகிருஹ்ய நிர்கதோ பூஹு. அவ்வளோ அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்தில் இந்த கர்தம பிரஜாபதிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்காள். ஸ்வாயம்பு அம்மனும் தன் புத்திரியை அழிச்சுன்னு வருவர். அந்த தேவஹூதியே நீ கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதா சொல்லிட்டு போயிருக்காள். சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்காள். அதனால் தன்னை நோக்கி வருவர் ஸ்வாயம்பு அம்மனும் பொண்ணை அழிச்சுன்னு வருவர்னு அவருக்கு தெரியும் கர்தமருக்கு. அதுதான் இந்த சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். சமனுஷத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா பவதீரித நாரதோபதிஷ்டः சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம். சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம். அழகா சொன்னாள். சமனு சதரூபயா மகிஷ்யா, அந்த ஸ்வாயம்புவ மனு இருக்காரே அவர் தன்னுடைய ராணியான ஸ்வயம்புவ மனு இந்த லோகங்கள் எல்லாத்துக்கும் அதிபதி. அவர் வந்து சக்கரவர்த்தி. அவருடைய ராணி சதரூபை. இவர் 2 பேரையும் அழிச்சுன்னு வந்தாராம். குணவத்யா சுதையா ஆச்ச தேவஹூத்யா, தன்னுடைய பொன்னான தேவஹூதி எப்பேற்பட்டவள், குணவத்யா நாள், எல்லா சர்வ குணங்களும் பொருந்தியவளாம். அவ்வளோ அழகான பொண்ணு, எல்லா ரொம்ப குணஜ. அவளையும் அழிச்சுன்னு வந்தாளாம். சமனுஷத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா. 8 நாள் வந்தார் அவர். பவதீரித நாரதோபதிஷ்டா, நீங்கள் என்ன பண்ணேள், நாரதருக்கு உபதேசம் பண்ணேள். ஏன்னா பகவான் கருணாமூர்த்தி. அவர் நாரதரை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் போய் ஸ்வயம்பூமன்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி கர்தமரை தேடி வரன் பார்த்துன்னு போகணுங்கிறதா சொல்லணும்னு சொல்லியிருக்கார். அதை சொல்கிறார் இங்கே பட்டத்திரி ஞாபகம் வச்சுட்டு. பவதீரித நாரதோபதிஷ்டா, நாரதரால் உபதேசம் பண்ணப்பட்ட அந்த ஸ்வயம்பூமனு உங்களை தேடின்னு வந்தார். சமகாத்து கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம், அதனால் இந்த கர்தம பிரஜாபதி கிட்ட போய் சேர்ந்தாள். எப்பேற்பட்ட கர்தம பிரஜாபதி, ஆகதி பிரதீக்ஷம் நாள், அவருடைய வரவை எதிர்நோக்கி காத்துன்னு இருக்காராம். இந்த மாதிரி ஸ்வயம்பூமனு வரப்போகிறாருன்னு தெரியும் அவருக்கு. ஏன்னா பகவானே சொல்லியிருக்கார் உனக்கு போகிறதுன்ட்டு. அதனால் ஸ்வயம்பூமனு தன் தேடின்னு வரப்போகிறாருங்கிறதா இவர் காத்துன்னு இருக்காராம். அப்படி காத்துன்னு இருக்கப்பட்ட
அந்த கர்தம பிரஜாபதித்தை வந்து சேர்ந்தாள். பொண்ணை அழிச்சுட்டு மனைவியோடு கூட வந்து சேர்ந்தாள். இந்த மாதிரி கர்தமருக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தோடு கூடன்னு இந்த ஸ்லோகத்தில் அழகாக பட்டதிரி சொன்னால். இந்த 5வது ஸ்லோகத்தில் சமனுஷத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா பவதீரித நாரதோபதிஷ்டா சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம். இப்படி இந்த 5 ஸ்லோகங்கள். இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே சதுர்தசம் தசகம் கபிலோபாख्यानम्. समनुस्मृत तावकाङ्घ्रियुग्मः समनुः पङ्कजसम्भवाङ्गजन्मा. समनुस्मृत तावकाङ्घ्रियुग्मः समनुः पङ्कजसम्भवाङ्गजन्मा. समनुस्मृत तावकाङ्घ्रियुग्मः समनुः पङ्कजसम्भवाङ्गजन्मा. निजमन्तरमन्तरायहीनं चरितन्ते कथयन् सुखं निनाय. निजमन्तरमन्तरायहीनं चरितन्ते कथयन् सुखं निनाय. निजमन्तरमन्तरायहीनं चरितन्ते कथयन् सुखं निनाय. समये खलु तत्र कर्दमाख्यो द्रुहिणच्छाय भवत्तदीयवाचा. समये खलु तत्र कर्दमाख्यो द्रुहिणच्छाय भवत्तदीयवाचा. समये खलु तत्र कर्दमाख्यो द्रुहिणच्छाय भवत्तदीयवाचा. धृतसर्गरसो निसर्गरम्यं भगवंस्त्वाम् अयुतं समाश्रिषेवे. धृतसर्गरसो निसर्गरम्यं भगवंस्त्वामयुतं समाश्रिषेवे. धृतसर्गरसो निसर्गरम्यं भगवंस्त्वाम् अयुतं समाश्रिषेवे. गरुडोपरि कालमेघकम्रं विलसत्केलिसरोजपाणिपद्मम्. गरुडोपरि कालमेघकम्रं विलसत्केलिसरोजपाणिपद्मम्. गरुडोपरि कालमेघकम्रं विलसत्केलिसरोजपाणिपद्मम्. हसितोल्लसिताननं विभो त्वं वपुराविष्कृषे स्म कर्दमाय. हसितोल्लसिताननं विभो त्वं वपुराविष्कृषे स्म कर्दमाय. हसितोल्लसिताननं विभो त्वं वपुराविष्कुरुषे स्म कर्दमाय. स्तुवते पुलकामृताय तस्मै मनुपुत्रीं दयितां नवापि पुत्रीः. स्तुवते पुलकामृताय तस्मै मनुपुत्रीं दयितां नवापि पुत्रीः. स्तुवते पुलकामृताय तस्मै मनुपुत्रीं दयितां नवापि पुत्रीः. कपिलं च सुतं स्वमेव पश्चात् स्वगतिं चाप्यनुगृह्य निर्गतो भू. कपिलं च सुतं स्वमेव पश्चात् स्वगतिं चाप्यनुगृह्य निर्गतो भूः. कपिलं च सुतं स्वमेव पश्चात् स्वगतिं चाप्यनुगृह्य निर्गतो भूः. समनुष्यतरूपया महिष्या गुणवत्या सुतया च देवहूत्या. समनुष्यतरूपया महिष्या गुणवत्या सुतया च देवहूत्या. समनुष्यतरूपया महिष्या गुणवत्या सुतया च देवहूत्या. भवदीरितनारदोपदिष्टः समगात् कर्दमम् आगति प्रतीक्षम्. भवदीरितनारदोपदिष्टः समगात् कर्दमम् आगति प्रतीक्षम्. भवदीरितनारदोपदिष्टः समगात् कर्दमम् ஆகதி பிரதீக்ஷம். அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கர்தம பிரஜாபதி தேவஹூதிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணான்னு சொன்னால். ஏன்னா தேவஹூதியை கல்யாணம் பண்ணிட்டு
பத்னியான தேவஹூதிக்கு அனுகிரகம் பண்ண அந்த வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். மனுனோபகிருதாஞ்ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ பவதர்ச்சன நிர்வృతோபி தஸ்யாம் திருடசுஷ்ரூஷணயா ததௌ பிரசாதம். மனுனா உபகிருதாம் தேவஹூதிம் நாள் சுவாயம்புவ மனுனால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அவர் ஆயிடுச்சுன்னு வந்து தன்னுடைய பொண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுத்துருக்காள் கர்தமருக்கு. எப்பேற்பட்ட வசத்தியானவள், என்ன காரணம்னாள், எப்படி அவருக்கு அவ்வளோ வசத்தியான பொண்ணு கிடச்சிது? தருணீரத்னம் அவாப்பிய கர்தமோசௌ, அந்த கர்தமர் தருணீரத்னம், இவ்வளவு வசந்த ஒரு பொண்ணு, ரத்னமாய் இருக்கப்பட்ட ஒரு பொண்ணான தேவூத்தியே அவருக்கு கிடச்சிதான். தன் மனைவியை எடுத்துட்டாள். அது என்ன காரணம்னாள், 10,000 வருஷம் பகவானை ஆராதிச்சார் இல்லையா, அதனால் கருணாமூர்த்தி சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணி நல்ல உத்தமமான ஒரு பதிவிரதை தேவூத்தி, அது அவளை அவருக்கு பத்னியாக உண்டாகும்படி செஞ்சிருக்காள். அதை சொல்கிறாள் இங்கே பட்டதிரி. மனுனா உபகிருத்தாஞ்ச தேவஹூதிம், மனுனோபகிருத்தாஞ்ச தேவஹூதிம் தருணீரத்னம் அவாப்பிய கர்தமோசௌ. அதை அந்த கன்னியாதானம் பண்ணி கொடுத்த அந்த தேவூத்தியை எடுத்துட்டாள், தன் மனைவியை ஏற்றுண்டாள் கர்தமர். பவதர்ச்சன நிர்வృతோபி தஸ்யாம், உங்களை 10,000 வருஷம் தபஸ் பண்ணி ஆராதிச்சிருக்காள் அந்த கர்தம பிரஜாபதி. அதனால் மனசெல்லாம் நல்ல திருட மனசு அவருக்கு. வைராக்கியம் அடைஞ்சவருக்கு மனசு வேற எங்கேயும் செல்லாது. அப்படி இருந்தபோது கூட அவர் என்ன பண்ணாள், திருடசுஷ்ரூஷணையா ததௌ பிரசாதம், தேவஹூதிக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதா என் தோணித்தான் அவருக்கு கருணையோடு கூட. ஏன்னா அவளை என்ன பண்ணாள், தன் பர்த்தாவுக்கு தினசரி சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்தாள். அவர் அனுஷ்டானம் பண்ணி பகவத ஆராதனை பண்ணுறதுக்கெல்லாம் ஹேத்துவாக ஒத்தாசையாக கூட இருந்து தன்னுடைய உடம்பை கவனிச்சிக்காமல் தான் இழைச்சி சித்திலமாக போனால் கூட, கிளிஷியமாக போனால் கூட பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு அவள் பர்த்தாவுக்கு சுஷ்ரூஷை பண்ணிகிட்டே இருந்திருக்காள் அவர் பகவானை ஆராதிக்கிற சமயத்தில். அதனால் அவருக்கு மகா கருணை ஏற்பட்டு அந்த தேவஹூதிக்கு அவள் மனசில் என்னென்ன நினச்சிட்டு இருக்காளோ அதெல்லாம் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக தோன்றி அனுகிரகம் பண்ணார்னு இந்த பட்டதிரி சொன்னாள். ஏன்னா எல்லா ஸ்திரீயும் நினைக்கிற மாதிரி தேவஹூதியும் நினச்சாள். பர்த்தாவோட எல்லா விதமான காமத்தையும் அனுபவித்து, எல்லா விதமான காமத்தையும் அனுபவித்து குழந்தைகளெல்லாம் பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவள் அவள். அதெல்லாம் மனசில் தெரிஞ்சுட்டு கர்தமர் அனுகிரகம் பண்ணாருங்கிற வைபவத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. மனுனோபகிருதாஞ்ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்பிய கர்தமோசௌ பவதர்ச்சன நிர்வృతோபி தஸ்யாம் திருடசுஷ்ரூஷணையா ததௌ பிரசாதம். நீங்கள் அந்த தேவஹூதிக்கு பிரசாதிச்சேலே, அனுகிரகம் பண்ணாரே இந்த கர்தம பிரஜாபதி, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அவள் அப்படி சுஷ்ரூஷை பண்ணியிருக்காள் பர்த்தாவுக்கு தான் சொல்லி பிரசமிச்சு சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்தில் எப்படி கர்தம பிரஜாபதி தேவஹூதிக்கு அனுகிரகம் பண்ணாள். ஏன்னா அவள் பர்த்தாவோடு கூட காமத்தை அனுபவிக்கணும், எல்லா விதமான காமத்தையும் அனுபவித்து குழந்தைகளை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டவள். அதனால் வைராக்கிய மனசுடைய கர்தம பிரஜாபதி தன்னுடைய யோகமாயினால் என்ன பண்ணாருங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் பட்டதிரி. 7வது ஸ்லோகம். சபுனஸ்த்வதுபாசன பிரபாவாத் தைதா காமகிருதே கிருதே விமானே வனிதாகுல சங்குலோ நவாத்மா வியஹரத்தேவ பதேஷு தேவஹூத்யா. சபுனः त्वदुपासन பிரபாவாத், त्वது உபாசன பிரபாவாத்துன்னாள். உங்களை பகவானே குருவாயூரப்பா, உங்களை சதா உபாசிச்சுட்டு இருந்த வைபவத்தினால, அதனுடைய மகிமையினால, அந்த பிரபாவத்தினால என்னாச்சு, அவர் என்ன பண்ணாள், தைதா காம கிருத்தே கிருத்தே விமானே, தைதா காம கிருத்தே, தன்னுடைய மனைவி, தைத்தான மனைவி, தன்னுடைய மனைவியான
அந்த தேவகூதியினுடைய காமங்கள், அவள் மனசில் நினச்சிருந்த இச்சைகள் எல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காக கிருத்தே விமானே, ஒரு உயர்ந்ததான ஒரு விமானத்தை சிருஷ்டி பண்ணாலே. நீங்கள் அவர் சிருஷ்டி பண்ணாள், அவருடைய யோக மாயினால் கர்தமர் சிருஷ்டி பண்ணாராம் ஒரு உன்னதமான ஒரு விமானம். அந்த விமானத்தை பார்த்தா மாளிகை மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன ஒருத்தர் நினைக்கிறாளோ அத்தனையும் கிடைக்கும் அங்கே. காமகிருத்தே விமானே, காமகிருத்தே கிருத்தே விமானே. அந்த விமானத்துக்குள்ளே உட்காந்துட்டு யார் என்ன வேணும்னு நினச்சாலும் அத்தனையும் கிடைக்குமா. பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் இந்த விமானம். ஆனால் எங்கே நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அப்படிப்பட்ட வசதியான ஒரு விமானத்தை படைச்சாள் மாயினால். அது அவளை அழிச்சுன்னு போகணுங்கிறதுக்காக, எல்லா இந்த லோகங்கள் எல்லாத்தையும் காமிக்கணுங்கிறதுக்காக. வனிதா குல சங்குலோ நவாத்மா, வனிதா குல சங்குலோ, வனிதா குல சங்குலா. நல்ல வித்யாதர ஸ்திரீகள் எல்லாம் 1000 வித்யாதர ஸ்திரீகள், அவளெல்லாம் இந்த தேவகூதிக்கு பரிச்சரணை பண்ணுறதுக்கு வேலைக்காரிகளாக வச்சு, அவள்லாம் வேலைக்காரிகளாக சிருஷ்டி பண்ணி, வனிதா குல சங்குலோ நவாத்மா வியஹரத்தேவ பதேஷு தேவகூத்யா. அப்போ நவாத்மா நாள் அவளுக்கு புதிய சரீரத்தை உண்டாக்கினாள். ஏன்னா பர்த்தாவுக்கு சிசுரூஷை பண்ணி 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 ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவள் உடம்பெல்லாம் சிதிலமாயி ஒரே கிளிஷ்யமாயி அவள் ரொம்ப கழி மாதிரி ஆயிட்டாள் அவள். அதனால் அவளை மறுபடியும் யுவத்தியாக பண்ணணுங்கிறதுக்காக அவள் யோகமாயினால் புதுசாக ஒரு உடம்பை உண்டாக்கினாள். அப்பொழுது அவள் பர்த்தாவை கல்யாணம் பண்ணி அன்னைக்கு எப்படி இருந்தாலோ அதே ரூபத்துக்கு வந்து சேர்ந்துவிட்டாள் அழகாக. அவளை ஜோடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வித்யாதர ஸ்திரீகள். வனிதா குல சங்குலோ நவாத்மா வியஹரத்தேவ பதேஷு தேவகூத்யா. தேவபதேஷு நாள், தேவதைகள்னால் எங்கே போவாளோ இந்த தேவ மார்க்கங்களில், ஆகாச மார்க்கங்களில் அந்த விமானத்தில் உட்காத்தி வச்சு ஒவ்வொரு ஊராக வெக்கேஷன் போக ஆரம்பித்தாள். அவளுக்கு எங்கெங்கெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருந்தாலோ அத்தனை ஊரும் அழகான ரொம்ப விசித்திரமான இடங்கள், அருவிகளும் மலைகளும் பூங்காக்களும் உத்தியான வனங்களும் இருக்கப்பட்ட பல இடங்களுக்கு அழிச்சுன்னு போய் அவளோடு கூட ரமிச்சாளாம். வெகரத்து நாள் ஆனந்தமாக ரமிச்சுட்டு இருந்தாலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் 2 பேரும் சர்வ போகங்களையும் அனுபவிச்சாள்னு பட்டதிரி சொல்கிறாள். சபுனஸ்துவதுபாசன பிரபாவாத் தைதா காம கிருத்தே கிருத்தே விமானே வனிதா குல சங்குலோ நவாத்மா வியஹரத்தேவ பதேஷு தேவகூத்யா. தேவபதேஷு, தேவர்கள்லாம் போகிற மார்க்கங்களில், அங்கே அவள்லாம் ஆகாச மார்க்கத்தில் இப்படி போவாள் அவள் ஏரோப்ளைனில். அந்த ஏரோப்ளைன்லாம் தாண்டி அவளை பீட் அடிச்சுன்னு போகுமா இந்த பிளேன். அதெல்லாம் பாகவத்தில் அழகாக சொல்லியிருக்காள். பாகவத அத்தியாயம் போது அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதான் இங்கே பட்டதிரி சொன்னால் இந்த 7வது ஸ்லோகத்தில். அடுத்தது 8வது ஸ்லோகத்தில் இந்த மாதிரி இவா 2 பேரும் போகத்தை அனுபவிச்சுண்டு காமத்தை அனுபவிச்சுண்டு இச்சைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறதுல 100 வருஷம் நாள், 100 வருஷங்கள் போயிடுத்து ஒரு க்ஷணம் மாதிரி நாள். அதை சொல்லி அவளுக்கு பிறந்த குழந்தைகள் 9 ஸ்திரீ பிரஜை, 9 பெண்கள் பிறந்தாளாம். அதை சொல்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில், 8வது ஸ்லோகத்தில். சதவர்ஷமத யதீத்யசோயம் நவகன்யாः சமவாப்ய தன்யரூபாः வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதகிருத்வஜ்ஜனனோத்சுகோ ஞவாத்சீத். சதவர்ஷமத யதீத்யசோயம் நவகன்யாः சமவாப்ய தன்யரூபாः வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதகிருத்வஜ்ஜனனோத்சுகோ ஞவாத்சீத். அப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், நல்ல உங்களை ஆராதிச்சு வைராக்கியத்தை அடைஞ்சிருந்தார் கர்தமர். அப்படி இருந்து கூட காந்தா ஹிதகிருத்துனாள், தன்னுடைய மனைவி தனக்கு எவ்வளவு சிசுரூழ பண்ணியிருக்காள், அதனால் அவளுக்கு நன்மை செய்யணுங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட கர்தம பிரஜாபதி என்ன பண்ணாள், முதல்ல என்ன பண்ணாள், 100 வருஷம் நாள் 100 வருஷங்கள் அவளோடு கூட எல்லா விதமான காமங்கள் போகங்களெல்லாம் அனுபவித்து இருந்தாள். அந்த 100 வருஷங்கள் கழிஞ்சுது, ஒரு க்ஷணிக காலம் மாதிரி போயிடுத்தாம் அது. 100 வருஷமத வியதீத்ய சோயம்
100 வருஷம் முடிஞ்ச பிறகு இவர் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள். நவகன்யாக சமவாப்பிய தன்யரூபாக. தன்யரூபாக ரொம்பவும் அழகான ரூபத்தை படைச்ச 9 பொன் குழந்தைகளை அவளுக்கு பக்கிறதுக்கு முடியாது அனுகிரகம் பண்ணாள். அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள். அதை பண்ணிவிட்டு தான் வானப்பிரஸ்தனாகி சன்னியாசம் எடுத்துன்னு போகணுங்கிறதாக அவளை விட்டுவிட்டு போகிறதுக்காக வனயானம் காட்டுக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தாள். வனயான சமுத்தியத்தோப்பி காட்டுக்கு போகணும்னு ஆரம்பித்த பொழுது கூட காந்தாஹித கிருத்து. ஆனால் அவள் கேட்டாள் அப்போது, ஏ பிராணநாதா, ஏமாந்து போயிட்டேனே, உங்களோடு கூட என்னவோ உயர்ந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நல்ல காமத்தை போய் அனுபவிக்கணுங்கிறதா எனக்கு புத்தி தோணி உங்களோட காமத்தை அனுபவிச்சேனே. நீங்கள் எனக்கு எப்படியான அனுகிரகம் பண்ணி ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணணும்னாள். அதற்காகவே காட்டுக்கு போகிறதுக்காக தயாராக இருந்த கர்தம பிரஜாபதி அவளுக்கு 300 குழந்தைய கொடுத்தாலாம். அது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் பகவானே கபிலராக பிறந்தாள்ங்கிறத எடுத்து சொன்னாள். துவஜ் ஜனனோத்சுகான்னாள். நீ அவருடைய பிள்ளையாக பிறக்க போகிறேங்கிறதுனால ஆவல் எடுத்துட்டு, ஏ குருவாயூரப்பா, அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளோட கூட இருந்தாராமே, அந்த தேவகூத்தியோட கொஞ்ச நாள் காட்டுக்கு போகாமல் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு ஒரு புள்ள குழந்தையும் பெற்று கொடுத்தார். அதான் பகவான் கபிலாவதாரம் பண்ணார். வனயான சமுத்தியத்தோபி காந்தாஹிதகிருத் துவஜ்ஜனனோத்சுகோ ஞவாத் சீத்து. துவஜ்ஜனன உத்சுகான்னாள். நீயே தனக்கு குழந்தையாக பிறக்க போகிறேங்கிறது தெரிஞ்சுட்டு ஆனந்தப்பட்டு கொஞ்ச நாள் இருந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போனாள்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். சதவர்ஷமத வியதீத்யசோயம் நவகன்யா சமவாப்பிய தன்யரூபாக வனயான சமுத்தியத்தோபி காந்தா ஹிதகிருத் துவஜ்ஜனனோத்சுகோ ஞவாத் சீத்து. அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். அந்த 9வது ஸ்லோகத்தில் பகவான் கபில வாசுதேவராக அவதாரம் பண்ணத்தை எடுத்து சொல்கிறார் பட்டதரி. நிஜ பர்த்ருகிரா பவன் நிஷேவா நிரதாயாமத தேவதேவஹூத்யாம் கபிலத்வமஜா யதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவவித்யாம். ஏ குருவாயூரப்பா, நிஜ பர்த்ருகிரா, தன்னுடைய பர்த்தாவான கர்தம பிரஜாபதி சொன்ன வாக்குப்படிக்கு பவன் நிஷேவா நிரதாயாம், உங்களை சேவை பண்ணுறதுல ஈடுபட்டு உங்களை ஆராதிச்சாலே அந்த தேவகூதி. ஏன்னா கர்தம பிரஜாபதி சொல்லிட்டு போயிருக்காள், நீ பகவானை ஆராதிக்கணும்னுட்டு. அப்படி பர்த்தா சொன்னபடிக்கு பகவானை ஆராதிச்சாள் அவள். அதை சொல்கிறாள் இங்கே. நிஜ பர்த்ருகிரா பவன் நிஷேவா நிரதாயாமத தேவகூத்தியாம். அப்பேற்பட்ட இந்த தேவகூதி, உன்னை ஆராதிச்ச அந்த தேவகூதியினுடைய பயத்தில் நீ என்ன பண்ண? கபிலஸ்துவம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவவித்யாம். நீ எல்லா ஜனங்களுக்கும் பரமாத்ம தத்துவத்தை, மொத்தம் 24 தத்துவங்கள்னு சொல்கிறது அந்த சாங்கிய மதம், கபிலர் ஏற்படுத்திய மதம் அது. அதை எல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு கூட நீ கபிலராக அந்த தேவகூத்தினுடைய வயத்தில் நீ தோன்றி அந்த தேவகூத்திக்கும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கும் உபதேசம் பண்ணிட்டு போனேயே என்று சொன்னாள். ஏ குருவாயூரப்பா, நீ கபிலாவதாரம் எடுத்தியே அந்த தேவகூதி வயத்தில் என்று சொன்னாள். கபிலத்வம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவவித்யாம். பரமாத்ம தத்துவம், இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட தத்துவங்கள்லாம் என்ன, 24 தத்துவங்கள்லாம் என்னங்கிறத சாங்கிய தத்துவம்னு சொல்கிறது, சாங்கிய மதம்னு சொல்கிறது. அந்த சாங்கிய மதமான அதை உண்டாக்கிட்டு போனையே, ஹே கபிலாவதாரம் பண்ணையே பிரபோ, நீ கபிலராக அந்த தேவகூத்தினுடைய வயத்தில் அவளை ஒன்று ஆராதிச்சத்தினுடைய மகிமையினால், அந்த கர்தம பிரஜாபதியினுடைய அனுகிரகத்தால் நீ அவள் 2 பேருக்கும் புத்திரனாக பிறந்து நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு போனியேன்னு பட்டத்திரி உருகி போய் சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில்.
நிஜபர்திருகிரா பவன்னிஷேவா நிரதாயாமத தேவதேவஹூத்யாம் கபிலத்வமஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். அடுத்த ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். அதில் பட்டத்திரி ரொம்ப உருகி போய் பகவான் தன்னை காப்பாற்றணும்னு சொல்கிறாள். மாம்னு ஒரு பதத்தை உபயோகம் பண்ணுறாள். சாதாரணமாக என்ன சொல்லுவார், நீ உடம்பில் இருக்கிற வியாதியெல்லாம் சுஸ்தப்படுத்தணும்னு சொல்லுவார். என்னோட உடம்புல இருக்கிற வியாதின்னு என்னோடன்னு மாத்திரம் மாம்னு சொல்ல மாட்டார். அப்படி என்னமோ ரொம்ப செல்ஃபிஷாக சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தாக்க. ஆனால் அதுக்கு விஷய வாக்கியம் இருக்குங்கிறதாக செங்காலிபன் பெரியவாள்லாம் வியாக்கியானத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காள். வனமேயுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வம் உபாதிஷஞ்சனன்யை கபிலாத்மக வாயுமந்திரேஷ துவரிதம் துவம் பரிபாஹி மாம் கதௌகாத்து. மாம் கதௌகாத்து நாள். கதௌகம்னா ரோக கூட்டங்கள்னு அர்த்தம். என் மேலே ஒரு ரோகமாக இருக்குது. வாத ரோகத்தோடு கூட எவ்வளோ ரோகங்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் என்னோட உடம்புலேருந்து என்ன காப்பாற்றணுங்கிறாள். என்னங்கிறாள், மாம்ங்கிறார். என்ன அர்த்தம்னா, பின்னாடி வர ஜனங்களெல்லாம் இந்த நாராயணியத்தை வாசிக்க போகிறாள். வாசிக்கும் பொழுது இந்த கபிலாவதார இந்த தசகத்தையும் வாசிப்பாள். அப்படி வாசிக்கிற பக்தாள் எல்லாரோடும் என்ன சொல்லுவாள், இதை வாசிக்கிறதே என்ன ரட்சியும்பாள். அவள் என்ன ரட்சிங்கும் போது அவள் ஒவ்வொருத்தரையும் நீ ரட்சிக்கணுங்கிறதா உத்பிரேக்ஷை. இங்கே அதுக்காக சொன்னாள், வனமேயுஷி கர்தமே பிரசன்னே. கர்தம பிரஜாபதி தேவகூதிக்கு அனுகிரகம் பண்ணி, உனக்கு பகவானே கபிலனாக பிறக்க போகிறாங்கிறதா அனுகிரகம் பண்ணிவிட்டு காட்டுக்கு போயிட்டாள். அப்படி போனோடனே வனமே யுஷி கர்தமே பிரசன்னே. ஆனால் கர்தமன் என்ன பண்ணான்னாள், மனம் தெளிஞ்சு வனத்துக்கு போனான்னாள், காட்டுக்கு போனான்னாள். இதுக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்காள். ஏன்னா எப்போ மனசு தெளிவாகும்னாள், எப்போ ஒருத்தன் தன்னுடைய கடமைகளெல்லாம் பூர்த்தி செஞ்சவனுக்கு தான் மனசு தெளிவாகும். திடீர்னு நானும் சன்னியாசம் வாங்குறேன்னு எஸ்கேப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரே கடனாக இருக்குது, இல்லைனா ஆம்படையால் ரொம்ப உபதிரவம் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போனால் அந்த சன்னியாசத்தில் இருக்கப்பட்டவனுக்கு மனசு பிரசன்னமாக இருக்காது. தன்னுடைய கடமைகளெல்லாம் பூர்த்தி பண்ணி வீட்டில் இருக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாத்தையும் பண்ணி வச்சுவிட்டு எல்லாம் ரிட்டையர் ஆகி இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துவிட்டு எல்லாரும் அவவா நல்லா க்ஷேமத்தில் இருக்காங்கிறதா தெரிஞ்சுட்டு அதன் பிறகு போகிறவன் இருக்கானே அவன்தான் பிரசன்னே நாள். அவன்தான் மனசு தெளிஞ்சு போவன்னாலாம். அதுதான் தீட்சிதர், அனந்தராம் தீட்சிதர் அவருடைய வியாக்கியானத்தில் மகாகவி காளிதாசன் சொன்ன வாக்கியத்தை ஞாபகம் வச்சுருக்காள். கண்வ மகர்ஷி தன்னுடைய வளர்ப்பு பெண்ணான சகுந்தலை துஷ்யந்தனோடு கூட கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பிச்சி வச்சாள் அரண்மனைக்கு போக்குறான்ட்டு. அப்போ அனுப்பிச்சி வச்ச போது தான் அவர் மனசு நிம்மதியாச்சான். அவள் திருப்பி பர்த்தாட்ட போய் சேர்ந்துட்டாள்னு தெரிஞ்சோடனே அவர் மனசு பிரசன்னமாச்சுங்கிறாள். அப்படி எப்போ பிரசன்ன மனசு வரும்னா தன்னுடைய கடமை செஞ்சால் தான் வருங்கிறத உத்பிரேக்ஷையாக காட்டுறாள். இங்கே பிரசன்னேங்கிற ஒரு வார்த்தையிலே இத்தனையும் அடங்கியிருக்கு. வனமேயுஷி கர்தமே பிரசன்னே. பிரசன்னே கர்தமே வனமேயுஷினாள். நல்ல மனசு பிரசன்னமாகும். தெளிஞ்ச மனசோடு கூட தன்னுடைய கடமைகளெல்லாம் பூர்த்தி பண்ணியாச்சு. தன்னை நோக்கி வந்த தேவகூதிக்கு நிறைய பிரஜைகளை கொடுத்தாச்சு. 9 பொண்ணும் ஒரு பிள்ளையும் கொடுத்தாச்சு. அதோடு கூட அவள் என்ன கேட்டாள், எனக்கு நல்ல ஆத்ம ஞானத்தை நீங்கள் கொடுக்கணும்னாள். அப்படி ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய சக்தி உள்ள ஒரு பையன் கபிலன், சாக்ஷாத் பகவான், அவனையும் கொடுத்தாச்சு. இத்தனையும் தெரிஞ்சின்ற பிறகு தான் அவர் வனத்துக்கு போனாராம், சன்னியாசியாக போனாராம். அது சொல்கிறாள் இங்கே பட்டதிரி. வனமேயுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வம் உபாதிஷன் ஜனன்யை. உன்னுடைய அம்மாவான ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய அம்மா நீ கபிலாவிதாரம் எடுத்தபோது உன்னுடைய அம்மாவான தேவகூதிக்கு எல்லா மதங்களையும் எடுத்து சொன்னியாமே. மத சர்வசம் நாள், மதத்தினுடைய சித்தாந்தம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவள் மனசில் துளி கூட சந்தேகமே இல்லாமல் சம்சயமே இல்லாமல் தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னியாமே. அவளுக்கு ஆத்ம வித்தியை உபதேசியாமே குருவாயூரப்பா. கபிலாத்மக
வாயு மந்திரேஷ, ஹே வாயு மந்திரேஷான்னு நேர பார்த்து பேசுகிறாள். ஹே குருவாயூரப்பா, நீ தான் கபிலன், கபில் ஆத்மகா, கபிலாவதாரம் எடுத்த பிரபுனாள். என்ன அர்த்தம்? சுவாமி அந்த சமயம் அன்னைக்கு பட்டதிரிக்கு கபிலராக தரிசனம் பண்ணி வச்சிருக்காள். அதான் இங்கே நம்ம நினச்சிக்கணும். கபிலாத்மக வாயு மந்திரேஷ துவரிதம் துவம் பரிபாகி மாம் கதௌகாத்து. மாம் என்னன்னாள்? என்னன்னா என்ன அர்த்தம்? என்ன மாத்திரம்னு அர்த்தம் இல்லை. இதை வாசிக்கிற ஸ்லோகத்தை வாசிக்கிற அத்தனை பேருடைய ஜனங்களுடைய கதௌகாத்து ரோக கூட்டங்கள் இருக்கே, அது எல்லாத்தையும் நீ தீர்த்து வைக்கணும். அவள்கிட்ட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சுடணும். அவள் ரோக கூட்டத்துலேருந்து காப்பாற்றணும் எங்களை. பரிபாகினாள். பாகி பரிபாகி, நன்னா காப்பாற்றணும்னு அர்த்தம். பாகினா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். பரிபாகினா நன்னா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். நன்னா காப்பாற்றணும்னா என்ன அர்த்தம்? ஸ்பெஷலாக ஒரு மருந்து கொடுத்து காப்பாற்றுங்க மாதிரி ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ணி காப்பாற்றுப்பாயே குருவாயிரப்பா அப்படின்னு சொல்கிறாள் இந்த உருக்கமாக இந்த ஸ்லோகத்தில். வனமே யுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வம் உபாதிஷஞ்சனன்யே கபிலாத்மக வாயுமந்திரேஷ துவரிதம் துவம் பரிபாகி மாம் கதௌகாத்து. இப்படி வசத்தியான இந்த 10வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 5 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணும். மனுனோபகிருதாஞ்ச தேவகூதிம் தருணீரத்னமவாப்ய கத்தமோசௌ. மனுனோபகிருதாஞ்ச தேவகூதிம் தருணீரத்னமவாப்ய கத்தமோசௌ. மனுனோபகிருதாஞ்ச தேவகூதிம் தருணீரத்னமவாப்ய கத்தமோசௌ. பவதர்ச்சன நிர்வృతோபி தஸ்யாம் திருடசுஷ்ரூஷணயா ததௌ பிரசாதம். பவதர்ச்சன நிர்வృతோபி தஸ்யாம் திருடசுஷ்ரூஷணயா ததௌ பிரசாதம். பவதர்ச்சன நிர்வృతோபி தஸ்யாம் திருடசுஷ்ரூஷணயா ததௌ பிரசாதம். சபுனத்வதுபாசன பிரபாவாத் தைதா காமகிருதே கிருதே விமானே. சபுனத்வதுபாசன பிரபாவாத் தைதா காமகிருதே கிருதே விமானே. சபுனஸ்த்வதுபாசன பிரபாவாத் தைதா காமகிருதே கிருதே விமானே. வனிதாகுல சங்குலோ நவாத்மா வியகரத்தேவ பதேஷு தேவஹூத்யா. வனிதாகுல சங்குலோ நவாத்மா வியகரத்தேவ பதேஷு தேவஹூத்யா. வனிதாகுல சங்குலோ நவாத்மா வியகரத்தேவ பதேஷு தேவஹூத்யா. சதவர்ஷமத வ்யதீத்யசோயம் நவகன்யாः சமவாப்ய தன்யரூபாः. சதவர்ஷமத வ்யதீத்யசோயம் நவகன்யாः சமவாப்ய தன்யரூபாः. சதவர்ஷமத வ்யதீத்யசோயம் நவகன்யாः சமவாப்ய தன்யரூபாः. வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதக்ருத் त्वज्जननोत्सुकोऽन्यवात्सी. वनयान समुद्यतोऽपि कान्ता हितकृत् त्वज्जननोत्सुकोऽन्यवात्सीत्. वनयान समुद्यतोऽपि कान्ता हितकृत् त्वज्जननोत्सुकोऽन्यवात्सीत्. वनयान समुद्यतोऽपि कान्ता हितकृत् त्वज्जननोत्सुकोऽन्यवात्सीत्. निज भर्तृगिरा भवन्निषेवा निरतायामथ देव देवहूत्याम्. निज भर्तृगिरा भवन्निषेवा निरतायामथ देव देवहूत्याम्. निज भर्तृगिरा भवन्निषेवा निरतायामथ देव देवहूत्याम्. कपिलस्त्वमजायथा जनानाम् कपिलस्त्वमजायथा जनानाम् प्रथयिष्यन् परमात्मतत्त्वविद्याम्. कपिलस्त्वमजायथा जनानाम् प्रथयिष्यन् परमात्मतत्त्वविद्याम्. कपिलस्त्वमजायथा जनानाम् प्रथयिष्यन् परमात्मतत्त्वविद्याम्. वनमेयुषि कर्दमे प्रसन्ने
மத சர்வஸ்வமுபாதிசன் ஜனன்யை வனமேயுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வமுபாதிசன் ஜனன்யை வனமேயுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வமுபாதிசன் ஜனன்யை கபிலாத்மக வாயுமந்திரேஷ त्वरितं त्वं परिपाहि मां गदौघात् कपिलात्मक वायुमन्दिरेश त्वरितं त्वं परिपाहि मां गदौघात् कपिलात्मक वायुमन्दिरेश त्वरितं त्वं परिपाहि मां गदौघात् ओमिति श्रीमन्नारायणीये कपिलोपाख्यानं नाम 14 दशकं समाप्तं श्री हरे नमः. இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் சேர்ந்தாப்புல சொல்கிறேன் ஒருத்தர். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே 14 தசகம் கபிலோபாக்கியானம். சமனுஸ்மிருத தாவகாங்கிரீயுக்மः சமனு பங்கஜ சம்பவாங்கஜன்மா நிஜமந்தரமந்தராயஹீனம் சரிதந்தே கதயன் சுகம் நினாய சமயே खलु तत्र கர்தமாख्यो द्रुहिणच्छाय भवत्तदीयवाचा धृतसर्गरसो निसर्गरम्यं भगवन्स्त्वामयुतं समास्यिषेवे गरुडोपरि कालमेघकम्रं विलसत्केलिसरोजपाणिपद्मं हसितोल्लसिताननं विभो त्वं वपुराविष्कुरुषे स्म कद्दमाय स्तुवते पुलकामृताय तस्मै मनुपुत्रीं दयितां नवापि पुत्रीः कपिलं च सुतं स्वमेव पश्चात् स्वगतिं चाप्यनुगृह्य निर्गतो भूः समनुष्यतरूपया महिष्या गुणवत्या सुतया च देवहूत्या भवदीरित नारदोपदिष्टः समगात् कर्दमम् आगति प्रतीक्षम् मनुनोपकृताञ्च देवहूतिं तरुणीरत्नमवाप्य कर्दमोऽसौ भवदर्चन निर्वृतोऽपि तस्यां दृढशुश्रूषणया दधौ प्रसादम् सपुनत्वदुपासनप्रभावात् दयिता कामकृते कृते विमाने वनिताकुलसङ्कुलो नवात्मा व्यहरद्देवपथेषु देवहूत्या शतवर्षमथ व्यतीत्य सोऽयं नवकन्याः समवाप्य धन्यरूपाः वनयानसमुद्यतोऽपि कान्ता हितकृत् त्वज्जननोत्सुकोऽन्यवात्सीत् निजभर्तृगिरा भवन्निषेवा निरतायामथ देवहूत्याम् कपिलस्त्वमजा यथा जनानां प्रथयिष्यन् परमात्मतत्त्वविद्याम् वनमेयुषि कर्दमे प्रसन्ने मत सर्वस्वमुपादिशन् जनन्यै कपिलात्मक वायुमन्दिरेश त्वरितं त्वं परिपाहि मां गदौघात्. ओमिति श्रीमन्नारायणीये कपिलोपाख्यानं नाम 14 दशकं समाप्तं. ஸ்ரீ ஹரையே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये
பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். கோவர்தனாச்சலோத்தர்த்ரே கோபீ கிரீடாபிலாஷினே அஞ்சல்யாகிருதவஸ்திராணாம் சுப்ரீதாயாஸ்து மங்களம். முச்சுகுந்தமஹானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிநேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம். द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत् सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन. स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरये नमः. ॐ नमो नारायणाय. ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.